அனைவரும் நேராக வந்து கொள்ளுங்கள். சின்முத்திரை. பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு. தாய்க்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு. தந்தைக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு. குருவுக்கு நன்றி. ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு. ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலே, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலே, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தியே, உன்னை வணங்கி தொடங்குகிறோம். அருள்வாய் எமக்கு. ஆத்மாவாகிய நாம் இருபருவங்களுக்கிடையாக இருக்கின்றோம். மூச்சு காற்றின் மீது கவனம். நமது அறைக்குள் இருக்கக்கூடிய சப்தத்தில் கவனம் செலுத்துங்கள். நமது அறைக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய சப்தத்தை கவனியுங்கள். அமைதியாக இருக்கின்றோம். நமது மூச்சு காற்றின் வழியாக அன்பெனும் சக்தி உடல் முழுவதும் பரவும். அன்பெனும் சக்தியை உடல் முழுவதும் பரவும். மூச்சு காற்று வெளியே. அன்பெனும் சக்தியானது நம்மை சுற்றிலும் நம்மோடு இருப்பவரிடத்திலும் அனைவரிடத்திலும் பரவ செய்கின்றோம். மூச்சு காற்று உள்ளே. அன்பெனும் சக்தி நமது உடல் முழுவதும் பரவும். மூச்சு காற்று வெளியே. அன்பெனும் சக்தியானது நம்மை சுற்றிலும் நம்மோடு இருப்பவரிடத்திலும் அனைவரிடத்திலும் பரவ செய்கின்றோம். அன்பெனும் சக்தியானது உடல் முழுவதும் பரவும். மூச்சு காற்றின் வழியாக உடல் முழுவதும் பரவும். உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் அன்பெனும் சக்தி முழுமையாக பரவுகிறது. மூச்சு காற்று வெளியே. அன்பெனும் சக்தியானது நம்மை சுற்றிலும்
நம்மோடு இருப்பவரிடத்திலும் அனைவரிடத்திலும் பரவ செய்கின்றோம். நம்மை சுற்றிலும் ஒரு அன்பெனும் சக்தியினுடைய ஆற்றல் சூழ்ந்த ஆற்றலாக இருக்கின்றது. அமைதியாக இருக்கின்றோம். மூச்சு காற்று உள்ளே வருகின்ற ஒவ்வொரு முறையும் அன்பெனும் ஆற்றல் உங்கள் உடல் முழுவதும் பரவுவதை உணருங்கள். மூச்சு காற்று வெளிவிடும் பொழுதெல்லாம் அன்பெனும் சக்தியை உங்களை சுற்றிலும் பரவ செய்வதை உணருங்கள். அன்பெனும் சக்தி உடல் முழுவதும் அன்பெனும் சக்தியானது நம்மை சுற்றிலும் பரவ செய்கின்றது. அன்பெனும் சக்தி உடல் முழுவதும் பரவுகிறது. அன்பெனும் சக்தியானது நம்மை சுற்றிலும் நம்மோடு இருப்பவரிடத்திலும் பரவ செய்கின்றோம். நமது நினைவுகள் பிறகு மத்தியில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்கள் அனைவரும் உயிராத்மாக்கள் இறையாற்றலோடு கலக்க வேண்டி பிரார்த்திக்கின்றோம். நமது தாய் தந்தையை எண்ணி பார்க்கின்றோம். அவர்களுடன் முழுவதும் அன்பெனும் சக்தி முழுமையாக பரவி அவர்கள் காணக்கூடிய அனைவரிடத்திலும் அன்பை பரவ செய்பவர்களாக இருக்கின்றார்கள். நமது வாழ்க்கை துணை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல் முழுவதும் அன்பெனும் சக்தியை பரவ செய்கின்றோம். அவர்கள் காணுகின்ற அனைவரிடத்திலும் அன்பெனும் ஆற்றலை வெளிப்படுத்துகிறார்கள். நமது குழந்தைகளை வரிசை கிரமமாக எண்ணி பார்க்கின்றோம். அனைவரிடத்திலும் அன்பெனும் சக்தியை பரவ செய்கின்றோம். அவர்கள் காணக்கூடிய அனைவரிடத்திலும் அன்பினை பரவ செய்கிறார்கள். நமது உடன் பிறந்த அவர்களை எண்ணி பார்க்கின்றோம். அவர்கள் உடல்கள் முழுவதும் அன்பெனும் சக்தியை பரவ செய்கின்றோம். அவர்களை காணக்கூடிய அனைவரிடத்திலும் அவர்கள் அன்பெனும் சக்தியை பரவ செய்கிறார். நமது உறவுகள் மற்றும் நட்புகளை நம் அன்பெனும் சக்தியை பரவ செய்கின்றோம். அவர்கள் காணக்கூடிய அனைவரிடத்திலும் அந்த அன்பெனும் சக்தியை பரவ செய்கிறார். சேவைகள் புரிந்தவர்களுக்கு நன்றி. பௌதீக பொருட்களுக்கு நன்றி. பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வவளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள்,
சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்போம். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவியை செய்வோம். நாம் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். வாழ்க அன்புடன், வளர்க நன்றியுடன். நான் மகிழ்ச்சியாக உணர்கின்றேன். நான் உற்சாகமாக இருக்கின்றேன். நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். நான் சக்தி மிக்கவன். நான் சாதனையாளன். என்னால் முடியும். வெற்றி நிச்சயம். நான் தெளிவாக சிந்திக்கின்றேன். எனது முடிவுகள் சரியாக இருக்கின்றது. அனைவரிடத்திலும் அன்பாக பழகுகின்றேன். நேர்மறையான வார்த்தைகளையே நான் பேசுகின்றேன். பொறுமையாக இருக்கின்றேன். அமைதியாக இருக்கின்றேன். நிதானமாக இருக்கின்றேன். தைரியமாக இருக்கின்றேன். உண்மையாக இருக்கின்றேன். உறுதியோடு இருக்கின்றேன். லட்சியத்தோடு வாழுகின்றேன். உறவுகளோடு அன்பாக இருக்கின்றேன். அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பாக நடந்து கொள்கின்றேன். சுறுசுறுப்பாக இருக்கின்றேன். சரியான எடையோடு இருக்கின்றேன். மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்று தேய்த்து உடல் முழுவதும் 3 முறை வருடிக்கொள்ளும். 1, 2, 3. இடது கையின் மீது வலது கையை வைத்து உங்கள் பார்வையை மெல்ல விழித்து வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி அனைவரையும் உங்களுக்கு வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆனந்த விடியல் பயணத்துல நாம இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 22வது நாள்ல நம்ம இருக்கிறோம். இந்த பயணத்துல நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூ. நம்ம எல்லாருமே ஒரு ஆன்மா. நாம இந்த உலகத்துல நம்மளை இன்னும் முன்னேற்றிக் கொள்வதற்காக நம்ம வந்திருக்கோம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் ஆன்மாக்கள். எல்லா உயிர்கள்ல இருக்கிறதும் ஆன்மாக்கள். எல்லா உயிரினங்கள், புல்கள், தாவரங்கள், மண்ணு, கல், இது அனைத்திலுமே இருக்கிறது எல்லாமே நம்ம நம்மளுடைய ஆன்மாதான். நம்மளை போன்ற ஒரு ஆன்மாதான் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்தோம். மனம் அப்படிங்கிறது எண்ணங்களுடைய பதிவுகள். ஆழ்மனம் அப்படிங்கிறது ஆன்மாக்குடைய வரக்கூடியது. வெளிமனம் அப்படிங்கிறது வெளியில இருக்கக்கூடிய எண்ண தொகுப்புகள். ஆழ்மனம் எப்பொழுதுமே தொடர்ச்சியாக அந்த ஆன்மா கூட வரக்கூடியது. வெளிமனம் அப்படிங்கிறது ஸ்தூல உடல். அதாவது இந்த உடல் வந்ததுக்கு பிறகு இந்த புவியில அந்த மனசு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். பிரபஞ்ச மனம்ங்கிறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுடைய எண்ண பதிவுகள். நீங்க எதுல இருக்கிறீங்களோ அதற்கு இணையான சூழல்களையும் மனிதர்களையும் பெறுவீங்க அப்படின்னு பார்த்தோம். ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது நீங்க எதை தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறீங்களோ, எதை நம்பிட்டே இருக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கும். அதுதான் ஈர்ப்பு விதி அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததா பிரபஞ்ச தியானம், ஆழ்மன தியானம், அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கிய தியானம்,
உடலை பற்றியும், உடல் இருக்கக்கூடிய அறிவு பற்றியும், உடல் உறுப்புகளை பற்றியும், அதனுடைய அறிவை பற்றியும், அது என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்குது, அது என்ன மாதிரியான உணவை நம்ம கொடுக்கணும், எப்படிப்பட்ட உணவை நாம எடுத்துக்கணும், உணவுல அன்பு, நன்றி உணவு இந்த ரெண்டையும் மிக அற்புதமா நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சிறப்பு பேச்சாளர் விருந்தினர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் அதற்கு தேவையான சத்துக்கள் பற்றியும் அதற்கான டெஸ்ட் என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் நம்மள்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உடலினுடைய மொழிகள், உடல் வந்து நம்ம கிட்ட என்ன மாதிரியான மொழிகள்ல பேசுது, அது கொடுக்கக்கூடிய அறிகுறி என்னென்ன, அதுதான் அதனுடைய மொழிகள் அப்படிங்கிறதையும் அதை புரிஞ்சு நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஆத்ம தியானம், ஆன்ம உலகம்னா என்ன, அந்த ஆன்ம உலகத்துல எப்படி இருக்குது, அந்த ஆன்மாக்களினுடைய பயணம் எப்படி ஆரம்பிக்குது, இந்த 7 நிலைகளை எப்படி கடந்து வருது, ஒவ்வொரு ஆன்மாக்களும் எப்படி முழுமை பெறுது, இப்படி முழுமை பெறுகின்ற ஆன்மா என்னென்ன உயிர்களாக என்னென்ன உடல் எடுத்து இங்க வாழ்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதையும், இறுதியாக மனித உயிர் எடுத்திருக்கிறோம். இந்த ஜென்மம் வந்து இதற்கு பிறகு வந்து நம்ம வந்து இதுல எவ்வளோ முன்னேற்றம் அடைந்து இறைவனை அடைகிறோமோ, அப்படி இல்லைன்னா மீண்டும் மீண்டும் அந்த பிறவி எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்ப ஆன்மாக்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில ஆன்மாக்களை வந்து நல்ல விதமா ஆக்குறதுக்காக அவங்களுடைய துணை ஆன்மாக்கள், அவங்களுடைய அன்புக்குரிய ஆன்மாக்கள் எப்படி வந்து இங்க வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான சூழலை ஏற்படுத்திருக்காங்க, ஒவ்வொரு ஆன்மாக்களும் என்ன முடிவு எடுத்துட்டு இந்த பூமிக்கு வர்றாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? இது எல்லாம் இந்த காலகட்டத்துல பார்த்தோம். அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்பு தியானம் பார்த்தோம். இந்த அன்பு தியானம் தான் நம்ம இன்னைக்கும் பண்றோம். இந்த நிதானத்துல நீங்க எப்பயுமே இருங்க. நீங்க எடுக்கக்கூடிய உள் மூச்சு எல்லாத்துலயும் அன்புங்கிற அந்த சக்தி உள்ள போறதா ஒரு வாட்டி சொல்லிட்டே இருங்க. வெளியில இருந்தப்பையும் நான் அன்பை பரவ செய்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டே இருங்க. கொஞ்ச நாள்ல உங்களுடைய ஃபேஸ், உங்களுடைய உடல் எல்லாத்துலயும் ஒரு நல்ல மாற்றம் தெரியும். எப்பயுமே இந்த ஒரு கான்சியஸா நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால வந்து ஒரு ஒரு எல்லாத்தையும் நேசிக்கக்கூடிய தன்மை உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னையிலேருந்து அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு 7 நாட்களும் நீங்க எல்லாருமே ஒரு நாள் கூட நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சரியா இந்த நேரத்துக்கு வந்துருங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் 22 நாளும் நான் தொடர்ச்சியா வந்திருக்கிறேன் அப்படின்றவங்க பதிவு பண்ணுங்க. அதாவது எல்லா நாளும் 22 நாட்களும் நான் தொடர்ச்சியா வந்திருக்கிறேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கீழே சாட் பாக்ஸ்ல வந்து ஐன்னு சொல்லி ஐ போட்டு சி போட்டுலாம். ஐசின்னா கம்ப்ளீட்டட். இந்த 22 நாள் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க. இதுல ஒரு நாள் 2 நாள் விட்டு போயிடுச்சுன்னா அவங்க இதுல போட முடியாது. ஏன்னா அவங்க திரும்ப வீடியோ பார்த்துட்டுங்களா அந்த மாதிரி கேட்கலாம். நான் ரெகுலரா மார்னிங் 5 o'clock வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டும் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றத பதிவு பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு சாய் அப்படிங்கிறவங்க வந்திருக்கதா போட்டிருக்காங்க. சாய் தானே? ஓகே, சாய் தான். சரி, ரைட். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு பயிற்சிக்குள்ள நம்ம போக போறோம். இது வந்து நம்மளுடைய இன்னைக்கு இந்த விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய வெற்றிக்கு ரொம்ப முக்கியமானது. இது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நமக்கு இது தெரியாது. இது ரொம்ப முக்கியமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்னைக்கு வந்து 22வது நாள். ஜெயந்தி ரங்கன் அவங்களும் 21 நாள் கம்ப்ளீட்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, நீங்களும் பாப்பீங்க யாரெல்லாம் போடுறாங்க அப்படின்றத. இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிமுகத்துல இன்னைக்கு இந்த பயணத்துல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா மோகம் அப்படின்ற ஒரு விஷயம், பற்று அப்படிங்கிறது, பயம், கவலை, பதட்டம், குழப்பம், செயல்கள்ல குளறுபடி, நம்பிக்கை இல்லாத தன்மை, அன்பு, இது எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுடைய கான்சியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, வெளிமனம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் உங்ககிட்ட என்ன பேர்ல கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோகத்தை அன்புங்கிற பேர்ல கொடுக்கும். நான் அன்பா இருக்கிறேன் அப்படிங்கிறது மோகம் தான் நம்ம கிட்ட என்னவா இருக்கிறோங்கிற பேர்ல இருக்கு அன்பு. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா அதை இன்னும் அதிகப்படுத்திட்டே இருப்பீங்க. ஏன்னா அன்பு தானே சார் சொல்லியிருக்காரு நல்லா இருக்கணும், அன்பு தானே நம்ம உலகத்திலே சிறந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப இது இன்னும் அதிகப்படுத்தணும், நம்ம ஏற்கனவே இருக்கிறத விட இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த தன்மையில உங்களை அதை அழைச்சிட்டு போகும். அதுதான் அந்த மோகம் அப்படிங்கிறது.
யாருக்கெல்லாம் இந்த மோகம் அப்படிங்கிறது இருக்கோ, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், மோகம்னா ஒரு ஆண் பெண் மேல படுறதோ, அல்லது ஒரு பெண் வந்து ஆண் மேல கொள்றதுக்கு பேர் தான் மோகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். மோகம்ங்கிறது அது மட்டும் இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச பொருள், உங்களுக்கு பிடிச்ச இடம், உங்களுக்கு பிடிச்ச சூழல், உங்களுக்கு பிடிச்ச மக்கள், யார் மேல எல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ அது மேல எல்லாம் இருக்கிறது எல்லாத்துக்கும் பேரும் மோகம் தான். அது பற்றும் சொல்லலாம். பற்றுங்கிறதும் ரொம்ப சுயநலமானது. அத உங்களால இழக்க முடியாது. அதுக்கு ஏதாவது ஒண்ணுச்சுன்னா உங்களால தாங்க முடியாது. அது வந்து அது வந்து அது அது உங்களுடைய கிட்டத்தட்ட உங்களுடைய அ உயிர் வந்து உங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ, அது மேலயும் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு பேரு தான் அந்த மோகம், பற்று அப்படின்னு சொல்லலாம். அ இது 2ம் இருக்கிறதுனால என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்னைக்காவது இழந்துருவோமோ, இது என்னைக்காவது நம்மகிட்டேருந்து போயிடுமோ, அப்படிங்கிற மாரியான ஒரு பயம், கவலை, அதுல ஏதாவது நடந்துருமோங்கிற பதட்டம், இந்த குழப்பம் இது எல்லாமே வந்துரும். சரிங்களா? இப்ப முதல்ல இந்த மோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகம் அப்படிங்கிறதுக்கும், அன்புங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். மோகத்துக்கும், அன்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆ அன்புங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அந்த அவங்களுடைய சுதந்திரத்தில தலையிடாது. அவங்க கிட்டேருந்து எதையும் எதிர்பார்க்காது. ஆனா, அவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டே இருக்கும். மோகங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய சுதந்திரத்தில எல்லாத்துலயும் தலையிடும். அவங்கள வந்து தன்னை தவிர வேற யாரும் உரிமை கொண்டாடுறதுக்கு விடாது. அது ரொம்ப சுயநலமானது. அவங்களுக்கு அவங்கள வந்து அவங்க மேல ஒரு நம்பிக்கையும் இருக்காது. தனியெல்லாம் விடாது. எதுவுமே எல்லா நேரமும் கூடயே இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்துட்டே இருக்கணும். நம்ம கூடயே அவங்க இருக்கணுங்கிற எண்ணம் இருந்துட்டே இருக்கும். ஆ அது நம்மளுடைய இதோடயே இருக்கணும் அப்படின்னு நம்ம நெனைப்போம். அப்ப ரைட்டுங்களா? நம்ம கிட்ட தான் அந்த சொந்தம் அந்த மாரி தான் இருக்கணும் அப்படின்னு நெனைப்போம். இத வந்து மோகம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? அன்பு அப்படிங்கிறது வந்து அது வந்து உடல் சார்ந்ததே அல்ல. அது வந்து ஆன்மா சார்ந்தது, மனம் சார்ந்தது. அது வந்து எல்லாத்தையுமே தாண்டினது. அதான் உண்மையான அன்பு அப்படிங்கிறது சொல்லலாம். நீங்க ஒரு பொருள் மேல வச்சிருக்கலாம், அல்லது ஒரு இடத்து மேல வச்சிருக்கலாம், அல்லது ஒரு சூழல் மேல வச்சிருக்கலாம், அல்லது ஒரு நபர் மேல வச்சிருக்கலாம். இது யார் மேல வேணாலும் அது இருக்கும். எது மேல வேணாலும் இருக்கும். ஆனா நீங்க அத கண்டுபிடிக்கணும். ரொம்ப உன்னிப்பா இது ஏத்துக்கவே முடியாது. நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இந்த கருத்த கூட உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு அந்த வெளிமனம் வந்து உங்கள வந்து அப்படியே என்ன பண்ணிட்டே இருக்கும்னா, தூண்டிட்டே இருக்கும். கிளறி விட்டுட்டே இருக்கும். ஏன்னா, அது அது ரொம்ப நீங்க கான்ஷியஸ் மைண்டா இல்ல, 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 இல்ல என்னதான் இது கத்துக்கலாம். நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மகிட்ட அது இருக்கா? இருந்தா நம்ம எப்படி மாத்திக்கலாம்? அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா, கொஞ்சம் அமைதியா இருக்க பார்க்கும் அது ஒரு வேள. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? அந்த ஒரு மனநிலையோட அத பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும். அப்ப மோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒண்ணு மேல நம்மளுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அது அது நமக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு நெனைப்போம். நம்மளோடது மட்டும் தான் அப்படின்னு நெனைப்போம். அத வந்து பிரிய நமக்கு மனசு இருக்காது. அது பிரிஞ்சுது அப்படின்னா நான் ரொம்ப சங்கடப்படுவோம். மனதளவுல பாதிக்கப்படுவோம். உடல் அளவிலயும் பாதிக்கப்படுவோம். சரிங்களா? அதுதான் உண்மையானதுங்க. அப்போ இத நம்ம எப்படி பண்ணிக்கலாம்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாண்டவர்கள் அந்த மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா, இவர் இருக்காரு இல்லையா? அதாவது நம்மளுடைய அவங்களுடைய பாண்டவர்களுடைய குரு துரோணாச்சாரியா இருக்கார்ல, அவருடைய மகன் வந்து அஸ்வத்தாமன். சரிங்களா? அவருக்கு எல்லாமே தெரியும். எது வந்து நியாயம், எது நியாயம் இல்ல, இதெல்லாமே தெரியும். எல்லா ஞானமும் அவர்ட்ட இருக்குது. ஆனாலும் அவர் யார் கூட நிப்பாரு, எங்க நின்னு போரிடுவாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, துரியோதனன் பக்கம் நிப்பாரு. பாண்டவர்களுக்கு எதிராக போரிடுவார். அதாவது தர்மத்துக்கு எதிரா போரிடுவார். இந்த நிலை ஏன் வந்துச்சு அப்படின்னா, அவர் தன் மகன் மீது கொண்டிருந்த மோகம். சரிங்களா? அவர் வந்து தன்னுடைய மகன் மேல வச்சிருந்த மோகம். ஏன் அப்படின்னா, தன்னுடைய உலகத்திலேயே எல்லாமே தான் பையனுக்காக தான் பண்றேன் அப்படிங்கிற அந்த எண்ணம், தன்னுடைய பையனுக்காக தான் எல்லாம் பண்றேன் அப்படிங்கிறனாலும், பையனை கூடயே வச்சுக்கணும்னு நினைக்கிறதுனாலயும், அந்த பையன் என்னென்னலாம் கேட்கிறானோ, அவன் நல்லது கேட்கிறானா, கெட்டது கேட்கிறானா, அதையெல்லாம் பார்க்கறது இல்ல. அவன் எதை கேட்டாலும் அதுக்காகவே செய்யறது அப்படிங்கிற ஒரு நிலை. அவனுடைய அவனுடைய உயிர், அவனுடைய வாழ்க்கை, இத வச்சு அவன இது பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகுது? இந்த ஒரு வாக்குனால அவர் என்ன பண்றாரு? கட்டுண்டு கிடக்கிறார். நியாயத்துக்கு எதிராக நியாயத்துக்கு நியாயம் வந்து அநியாயம் நடந்தாலும் அதுக்கு எதிரா நிக்க வேண்டிய நபர் வேற வழி இல்லாம அங்க நிக்கிறார். சரிங்களா? அதுதான் வந்து மோகம். அப்ப உண்மையிலேயே அவருக்கு அன்பு இருந்திருந்துச்சு அப்படின்னா, அந்த அந்த பையன் வந்து நல்லா இருக்கிறதுக்கான வேலைய தான் அவர் செஞ்சிருப்பார். அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த விஷயத்த அவர் பண்ணியிருந்திருப்பார். ஆனா அவன் சின்ன வயசுலேருந்தே அவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த குழந்தை மேல அவர் மோகம். நெறைய பேரு நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குழந்தைங்க மேல மோகம் தான் வச்சிருக்கோமே தவிர அன்பு வச்சுல்ல. நம்ம அன்பு வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த குழந்தை ஒரு விஷயத்த கேட்குது அப்படின்னா, அது அந்த குழந்தைக்கான நன்மையை தரக்கூடியதா?
அல்லது தீமையை தரக்கூடியதா அப்படிங்கிறத நம்ம பகுத்தறிவோம். நன்மையை தரக்கூடியதா இருந்தா எதா இருந்தாலும் கொடுப்போம். தீமையை தரக்கூடியதா இருந்தா அங்க ஸ்ட்ராங்கா நம்ம என்ன பண்ணுவோம், மறுப்போம். ஆனா அதை செய்ய மாட்டோம். ஏன்னா என் குழந்தை கேட்டால, என் மனசு தாங்காது, என் குழந்தை கொடுக்காம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம கொடுத்துருவோம். அதாவது 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, அது நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கே தெரியாம நீங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கலாம். நல்லது கெட்டது தெரிஞ்சும் அந்த குழந்தைக்காக நீங்க அந்த குழந்தை மேல உள்ள மோகத்துல நீங்க அது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கலாம். நம்மளும் இந்த உடல்ல இருக்கிற ஆன்மாவும் அந்த குழந்தைகள் உடல்ல இருக்கிற ஆன்மாவும் ஒண்ணுதான். அதை பொறுத்தவரை அது உங்களோட மெச்சூர்டாவும் இருக்கலாம், நீங்க அதோட மெச்சூர்டாவும் இருக்கலாம். அதை பத்தி பிரச்சனையே இல்லை. முதிர்ந்த ஆன்மாவும் இருக்கலாம், அது முதிர்ந்த ஆன்மாவும் இருக்கலாம். ஆனா அந்த ஆன்மா எடுத்திருக்கிற உடல் இருக்கு இல்லையா, அது சின்னதா இருக்கு. இப்பதான் அது பிறந்திருக்கு. இந்த ஆன்மாவை வழிநடத்தக்கூடிய பணியையும் அதற்கான சரியான ஒருவேளை நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய அறிவோ நாலேஜோ இருக்காது. ஆனா அந்த குழந்தைங்க ரொம்ப பக்குவமா இருப்பாங்க. எப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைகள் ஆள் மனசோட இயக்கத்துல இருக்கிறதுனால, நேரடியா ஆன்ம உலகத்திலிருந்து பேரான்மாக்களுடைய வழிகாட்டினால, அவங்க நல்ல வழியில பயணிச்சுட்டே இருப்பாங்க. சில குழந்தைகள் வந்து அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த குழந்தைகள் மோசமா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஆன்மாக்கள் இந்த பூமியில வந்ததே ஒரு எதிர்மறையான தன்மையிலேருந்து தான் வந்திருக்குது. அந்த ஆன்மாக்கள சரிப்படுத்துற அளவுக்கு இவங்களுடைய அப்பா அம்மாட்ட அதற்கான சக்தி இல்ல. அந்த ஆன்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்டோட இணைப்புலையும் இல்ல. அதனால அவங்களால வேற எந்த ஆன்மாவாலையும் அவங்களால அவங்க வந்து சரிப்படுத்த முடியாது. அப்ப அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, தவறான வழிகளுக்கு போறாங்க. இவங்களும் அந்த வழியை கைட் பண்ணல. இந்த பேரண்டே என்ன பண்ணல, அதை கைட் பண்ற அளவுக்கு இவங்கள்ட்ட சக்தி இல்லை. அதனால அந்த குழந்தைகள் இவங்க கரெக்டா இருக்காங்க, இவங்க சரியா இருக்கிறாங்க. இவங்க சரியா இருக்கிறாங்க மீன்ஸ் என்னன்னா, யாருக்கும் தொந்தரவு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் தொந்தரவு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு பேரு வந்து சரியா இருக்கிறேங்கிறது பேர் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க. எப்படிங்க சொல்றீங்க நல்லவர்? அவர் யாருக்கும் வம்பு தும்புக்கு போக மாட்டாருங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க, குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் இது பண்ண மாட்டாருங்க அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனா அவர்கிட்ட போய் பாத்தீங்கன்னா தெரியும், சுயநலத்தோட இருப்பாரு, அகங்காரத்தோட இருப்பாரு, பொறாமையோட இருப்பாரு, பயத்தோட இருப்பாரு, கவலையோட இருப்பாரு. நான் நேற்று எங்களுடைய ஸ்கூல்ல பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன், நம்மளாம் இங்க எதுக்குப்பா நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நாங்க எல்லாரும் இங்க படிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். நாம எல்லாருமே சேர்ந்து பூமிக்கு படிக்க தான் வந்திருக்கிறோம். நீங்க இங்க படிக்க வந்திருக்கீங்களா? இதே மாதிரி நம்ம எல்லாருமே எதுக்காக வந்திருக்கோம்? பூமிக்கு படிக்க தான் வந்திருக்கோம். நீங்க இங்க என்ன படிக்கிறீங்க? சயின்ஸ் படிக்கிறீங்க, சோசியல் படிக்கிறீங்க, இங்கிலீஷ் படிக்கிறீங்க. ஆனா நாம வந்திருக்கிறது எதை படிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில உண்மையா வாழ்றதுக்காகவும், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நேர்மையான முறையில வாழ்றதுக்கும், எல்லா இடத்துலயும் உங்களால நேர்மையா இருக்க முடியுமா? நியாயமா இருக்க முடியுமா? எந்த இடத்துல இப்போ ஒரு ஆசிரியர் நான் கேட்கிறேன், யாரெல்லாம் வீட்டுல வந்து தொடர்ச்சியா சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா, எத்தனை பேர் உங்களால துணிச்சலா எழுந்திருச்சு நிக்க முடியுது? எத்தனை பேர் பார்த்துட்டு இருந்து நம்ம ஏன் முடியாதுன்னு சொல்றோம்? அந்த இடத்துல இருந்தே நம்ம என்ன பண்றோம், நம்ம பொய் சொல்றதுக்கு தயாராகும். ஏன் பயம்? என்ன காரணம்? அங்க சொன்னா ஏதாவது ஆசிரியர் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற அந்த உணர்வு. நீங்க அந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய கான்சியஸ் மைண்டை ஜெயிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் நீங்க வந்து நியாயத்தோடையும் நேர்மையோடையும் உங்களால இருக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்றோம், சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஆகிட்டு சில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த இடம் தான் வேணும்பாங்க, இந்த இந்த பொருள் என்னோடது அப்படிம்பாங்க. எதுவுமே நம்மளோடது கிடையாது. நம்ம கிட்ட இருக்குது, பயன்படுத்துறோம். இன்னொருத்தர் கேட்கிறாரு, நீங்க அதை அன்பா பகிர்ந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். சரிங்களா? அப்ப குழந்தைகள் கேட்குது அப்படின்னா எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்காது. இப்ப நான் கேட்கலாம், நம்ம எல்லாருமே ஒரே ஆன்மா தானே, அப்ப அந்த ஆன்மா கேட்கும்போது நம்ம கொடுக்காம இருக்கலாமா? அதோட சுதந்திரத்துல நீங்க தலையிடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, எப்படி நம்ம தலையிடலாம்? அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயது வர்ற வரை, சரிங்களா? ஒரு இப்ப எப்படி 7 வயசு அதுவே எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. ஆன்மாக்களுடைய வழிகாட்டுதல் எது வரையும் கிடைக்கும்? அது பேசுற வரையும் கிடைக்கும். அப்போ அது பேச ஆரம்பிச்சதுன்னா அந்த வழிகாட்டுதல் நின்னு போயிடும். அப்ப அதுலேருந்து நீங்க என்ன பண்ணணும்? ஒரு குறிப்பிட்ட நம்ம இன்னைக்கு காலகட்டத்தை எடுத்துக்கலாம். ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற வரையும் வச்சுக்கோங்களேன். அந்த வயசு கிட்டத்தட்ட ஒரு வந்து ஒரு 13, 14 வயசு அந்த வயசு வர்ற வரைக்கும் அந்த குழந்தைகளை வந்து நீங்க என்ன பண்ணலாம், சரியான வழிகளை பின்பற்றுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுங்க. நீங்க சொல்லும் போதே கரெக்டா சொல்லுங்க. இந்த பாருப்பா, இதுனா இது, இதுனா இது. உனக்கு எந்த விஷயம் வேணும், எதோ பிடிக்குது, உன் மனசு என்ன செய்யுதோ அது செய். ஆனா இதனுடைய விளைவுகள் இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி என்னுடைய கையில வந்து இப்படி ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஒரு கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சிருக்கிறேன். இப்ப நீங்க பென் வச்சிருக்கேன். இது இது உங்க கையில இருக்குது. இந்த பெண்ணை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படியே வச்சிருக்கலாம். இதை பத்திரமா வச்சிருக்கலாம். இது வந்து இந்த பெண்ணை வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஒரு கிளாஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. கண்ணாடின்னு வச்சுக்கோங்க. இந்த கண்ணாடி இப்படி என் கையில இருக்கிற வரையும் அது எப்படி இருக்கு? பாதுகாப்பா இருக்கு. இதை நான் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா, இதை பாதுகாப்பா தான் நான் வைக்கணும். கீழே வைக்கிறதா இருந்தாலும் அப்படிதான் வைக்கணும்.
இல்ல நான் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னா நான் இங்கேருந்தே அப்படி போட்டேன்னா என்ன ஆகும்? உடைஞ்சு போயிடும். அது உடைஞ்சதுக்கான காரணம் என்ன? அது முழு சுதந்திரம் குடுக்கப்பட்டிருந்துச்சு எனக்கு. அந்த கண்ணாடிய நான் என்ன வேணா பண்ணலாம். பத்திரமாவும் வைக்கலாம். அப்படியும் போடலாங்கிற அந்த சுதந்திரம் கிடைச்சது. அந்த சுதந்திரத்த நான் 2 வழியா பயன்படுத்தலாம். அதுல சொல்ற மாரி நான் பத்திரமா வச்சுக்கலாம், பாதுகாப்பா வச்சுக்கலாம், போடவும் செய்யலாம். நான் போட செஞ்சேன். என்ன ஆனுச்சு? உடைஞ்சு போச்சு. உடைஞ்சதுக்கு காரணம் இறைவன் சொல்ல முடியுமா? நம்ம இப்ப அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். உடைஞ்சதுக்கு காரணம் இறைவன். இப்படி வீணா போனதுக்கு காரணம் இறைவன். உன்கிட்ட 2யுமே குடுத்தானே அவர் குடுத்திருக்காரு. நீ எத எடுத்துக்கணும்? சரியான வழிய எடுத்திருந்தீன்னா, நீ சரியா வாழப் போற. சரியான பலன் கிடைச்சிருக்கும். நீ பாட்டுக்கு டொப்புக்குன்னு போட்டு விட்டுட்டு, அது உடைஞ்சதுக்கு முன்னாடி இறைவன எப்படி சொல்ல முடியும்? வழியே கிடையாது. அப்ப நாம என்ன பண்றோம்? நம்மள்ட்ட இருக்கிற கர்மா நான் என்ன செய்யறேனோ, அதற்கான பலன் எனக்கு கிடைச்சுட்டே இருக்கும். முழுமையான சுதந்திரம் உங்களுக்கு குடுத்தாச்சு. எத பயன்படுத்தணும்? நீங்களும் வளர்ந்துட்டீங்களா? அப்போ ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கு மேல உங்களுக்கு எந்த தலையீடும் இல்ல. அப்ப அந்த குழந்தைகள் 8ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? சரியானவற்றை சொல்லிக் குடுங்க. சரியானவற்றை அன்பான முறையில சொல்லிக் குடுங்க. நல்ல வார்த்தைகளால சொல்லிக் குடுங்க. நல்ல வழிகாட்டுதல் குடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க தவறான விஷயங்கள கேட்டா, அத தவிர்க்கிறதுக்கு நீங்க பழகிக்கோங்க. முதல்லயே பழக்கப்படுத்திருங்க. பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா, நீங்க எப்படி இருந்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது. நீங்க சரியா இல்லன்னா, அந்த குழந்தை கன்ஃப்யூஸ் ஆகும். நீங்க சொல்றது ஒண்ணு, நீங்க செய்றது ஒண்ணா இருந்தா, அந்த குழந்தை என்ன ஆகும்? கன்ஃப்யூஸ் ஆயிடும். அப்பதான் அது குழப்பமாயிடுது. என்ன நம்மகிட்ட ஒண்ணு சொல்றாங்க, அவங்க ஒண்ணு செய்றாங்க. ஓ! அப்ப அவங்க ஏமாத்துறாங்க. அவங்க பொய் சொல்றாங்க. நம்மளும் அதே தான் பண்ணணும். இத நாம தான் சொல்லிக் குடுக்குறோம் நம்ம வாழ்க்கை முறையில. சரிங்களா? நாம என்ன சொல்லிக் குடுக்குறோமோ, நாம என்ன செய்றோமோ, அத சொல்லிக் குடுக்குறோம். இது இது ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த மாதிரி என்னன்னா, ஒரு விஷயத்துல நாம பற்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, அது பொருளா இருக்கலாம். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, சில பொருள் மேல அப்படி பற்றா இருப்பாங்க. யாராவது தெரியாம தள்ளி விட்டுருவாங்க. உடைஞ்சு போயிடும். அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நபரா இருப்பாங்க. கன்னா பின்னான்னு திட்டிருவாங்க. பயங்கரமா திட்டுவாங்க. என்ன மாரி எவ்ளோ பொருள் அழுவாங்க கிடந்து. இந்த பொருள நான் எப்படி வச்சிருந்தேன்? சில நகை இருக்குது. நம்ம நகை மேல பற்று வச்சிருப்போம். காணாம போயிடுச்சு. அதனால அப்படியே மனசே விட்டுருவோம். எல்லாம் தொலைஞ்சு போயிடும். எல்லாமே முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையே இதாயிடுச்சு. ச்ச! என்னம்மா எனக்கு ரொம்ப புடிச்ச நகை. ஊன்னு அப்படியே இருந்தோம். ரைட். இப்போ என்னாச்சு? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு தான் பற்று. இதுக்கு பேரு தான் மோகம். அது மேல நம்ம மோகம் வச்சிருக்கோம். தெரியாம தள்ளிவிட்டாங்க. இது நடக்கணும் இயல்பான ஒரு விஷயம் தான். ரைட் ஓகே. தெரியாம தள்ளிவிட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்? அவங்க சொல்றாங்க. அவங்க உடனே பதட்டம் ஆயிருவாங்க. குற்ற உணர்வு அவங்களுக்குள்ள வந்து தள்ளிவிட்டனே அப்படின்னு நினைக்கிற அந்த சமயத்துல, நீங்க இன்னும் மேலும் என்ன பண்றீங்க அவங்கள? குற்றப்படுத்துறீங்க. அதுக்கு பதிலா நீங்க பரவாயில்லைங்க. எனக்கு உங்கள விட எனக்கு அது ஒண்ணும் முக்கியம் இல்ல. பார்த்துக்கலாம். ஒண்ணும் இல்ல. நீங்க தெரிஞ்சா தள்ளிவிட்டீங்க. தெரியாம தானே தள்ளிவிட்டீங்க. பரவால்ல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்துல எடுத்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? உண்மையிலேயே அவங்க சங்கடப்படுவாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்களுடைய மனச நீங்க காயப்படுத்த சரிங்களா? அப்ப நம்ம கிட்ட ஒரு பொருள் வச்சிருக்கோம். அந்த பொருள் காணாம போயிடுது. என்ன பண்றது? காணாம போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு தெரியல. எங்க இருக்குன்னே தெரியல. அப்ப நாம என்ன அத நினைச்சு நம்ம வருந்தலாமா? அதையே நினைச்சுட்டே இருக்கலாமான்னா வேண்டியது. ஓகே. நம்மகிட்ட அது இருக்குன்னா வந்து சேர்ந்துரும். அவ்வளவுதான். அத விட்டுருங்க. அதுக்காக நீங்க மனசு அது உங்களால வாங்க முடிஞ்சதா? இந்த உலகத்துல நீங்க அதோட வரல. இடையில தான் வாங்கியிருக்கிறீங்க. இப்ப காணோம். உங்களால திரும்ப அத வாங்க முடியும். இல்ல அதுவே உங்களுக்கு கிடைக்கலாம். அதையே நீங்க நினைச்சுட்டு இருந்துட்டு, மிச்சம் இருக்கிறது மேலயும் உங்களுடைய கவனத்த நீங்க செலுத்தாம விடுறத விட்டுருங்க மொத. சரிங்களா? அப்ப மோகம் அப்படிங்கிறது நாம ஒரு உறவுகளா இருக்கலாம், அல்லது பொருளா இருக்கலாம், அல்லது ஒரு இடமா இருக்கலாம். சில பேருக்கு அந்த இடம் தான் பிடிக்கும். எனக்கு இந்த இடம் தான் எப்பயும் உட்கார்ந்து சாப்பிடுவேன். அன்னைக்கு யாராவது உட்கார்ந்து அதெல்லாம் விட முடியாது. நான் அந்த இடத்துல தான் எப்பயுமே சாப்பிடுவேன். சில பேர் சொல்லுவாங்க, என் என் பிள்ளை அதையோ அவன் இடத்த குடுக்கவே மாட்டான் அப்படின்னு. இப்படியெல்லாம் சொல்லி சொல்லியே வளர்க்கிறது. எங்க இருந்தா என்ன? இது என்ன இடம்? நம்ம இடமா? நிரந்தரமான இடமா? நாங்க ஸ்கூல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனையோ வகுப்புகள் மாறி வந்திருப்போம். ஆனா பிள்ளைங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இடம் மாற அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. நம்ம பார்த்திருப்போம். ஆனா அடுத்த வருஷம் பார்த்தா அந்த இடம் வேற யாரோ உட்கார்ந்திருப்பாங்க. அதிலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். இங்க இருந்து சண்டை போட்டுட்டே இருக்கோம். நம்மளுடைய உண்மையான இடத்துக்கு போற வரைக்கும் இங்க சண்டை போட்டுட்டு தான் இருப்போம். அப்ப இந்த இடத்துக்கு வேற யாரோ ஒருத்தர் வரும்பொழுது, அது மாறி போயிடும். அப்ப இந்த மோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பற்று. இது நம்ம எதுக்கு மேல வச்சிருக்கோம்? ஒவ்வொன்னு மேலயும் நம்ம பற்று வச்சிருக்கோம். இந்த மோகம் இருக்கிறதுனால தான் பற்று இருக்கு. அது மேல நம்ம ரொம்ப பற்றுதல் அப்படின்னா என்னது? கெட்டியா புடிச்சுக்கிறது அதையே. அதையே புடிச்சுக்கிட்டு அப்படியே தொங்கிக்கிட்டு அதே தான் எனக்கு என்னோட காரு, என்னோட வீடு, என்னோட நகை, என்னுடைய உறவு, என்னுடைய பையன், எனக்கு சொந்தம், என் ஃப்ரெண்டு இப்படி எல்லாத்து மேலயும் நம்ம பற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால என்ன பண்ண முடியாது? நம்ம தான் வீக் ஆயிடுவோம்னு அர்த்தம். அது மாரி பற்று வைக்கிறதுனால யாரு வீக் ஆகுறோம்? நம்ம தான் வீக் ஆகுவோம். அது ஒண்ணு காணாம போணுச்சுனாலோ, அல்லது உடைஞ்சு போணுச்சுனாலோ, அல்லது அவங்க நம்மள காயப்படுத்துனாங்கனாலோ, நம்மளால தாங்கிக்க முடியாம போயிடும். அப்ப நாம என்ன பண்ணுங்க அப்படின்னா,
அன்கண்டிஷனல் லவ்வா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே எப்பயுமே ஜாலியா இருக்கலாம். சில பேர் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஜாலியா இருப்பாங்க, ஆனா எல்லாரும் கூடயும் சந்தோஷமா இருப்பாங்க. என்ன காரணம், அவங்க எல்லார் மேலேயும் பற்று வைக்கிறது இல்லை, அவங்க உண்மையான அன்பை வச்சிருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும், ஆனா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் பிடிக்கும், எல்லாரோடயும் இருப்பாங்க. ஆனா நம்மள மாதிரி அவங்க காயப்படுறதை நம்ம பார்த்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் நிறைய அவமானங்கள் நடக்கும், அவங்களுக்கும் நிறைய உதாசீனங்கள் நடக்கும். ஆனாலும் அதையெல்லாம் அவங்க எதிர்கொள்வாங்க. ஏன்? அவங்க அதெல்லாம் எதிர்பார்த்து எந்த விஷயத்தையும் செய்யல. நாம செய்யற ஒவ்வொன்றுகிட்டையும் எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால அது கிடைக்காதப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஏமாற்றம் அடைவோம், காயப்படுத்தப்படுவோம். அப்ப எல்லாத்துலயும் நம்ம சங்கடப்படுத்திட்டே இருப்போம். உங்களுக்கு என்ன இந்த பார்ட்ல என்னவா இருக்கிறீங்களோ அந்த பார்ட்டுக்குள்ள உள்ள இயல்பான உங்களுடைய மனநிலையில இருந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே இருக்கு. அது ஏன் நீங்க நான் இதை செய்யறேன்ல, அவங்க ஏன் எனக்கு இதை செய்யல, நான் இப்படி அவங்க கிட்ட பேசுறேன் ஏன் என்னிட்ட அவங்க பேசல. நீங்க பேசுறது உங்க இயல்பு, அவங்க பேசுறது அவங்க இயல்பு, அவ்வளவுதான், முடிஞ்சுது. இத போய் ஏன் நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க? சரிங்களா? அப்போ இந்த பற்று இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க. வாழ்க்கையில இந்த மோகமும் பற்றும் இருந்தா இந்த பயம் அப்படிங்கிறது வந்துடும். வாழ்க்கையை நினைச்சு பயப்படுவாங்க. என் பையனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எதிர்காலம் என்னமா, இப்ப அவன் படிக்கணுங்க. இப்பலேருந்து இப்ப நிறைய அம்மாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்கேஜி ஆரம்பிச்சாங்க, இப்ப ப்ரீகேஜி ஆரம்பிச்சாங்க, இன்னும் 2.5 வயசுல இருந்தே பண்ணலாமா. இன்னும் சில மக்கள் கன்சீவ் ஆன பொழுது அப்பையிலேருந்தே புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க. சிபிஎஸ்சி புக், அந்த புக், இந்த புக் எல்லாத்தையும் படிச்சு இப்பயே அவன் எடுத்துக்கிட்டுமியா அப்படிங்கிற அளவு. ஆனா இதுவே முன்னாடி ஒரு காலத்துல எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து கன்சீவா இருக்கும் பொழுது ராமாயணம் பார்த்தாங்க, மகாபாரதம் பார்த்தாங்க. இது மாதிரி நல்ல நூல்கள், பகவத்கீதை, பைபிள், இந்த மாதிரி நல்ல நூல்களை படிச்சாங்க, நல்ல மந்திரங்களை சொன்னாங்க. சரிங்களா? நல்ல வழிபாட்டு முறைகளை கொண்டாங்க. ஏன் அப்ப இருந்த குழந்தைகள்லாம் ஏன் அது மாதிரி நல்லா இருந்தாங்க, இன்னும் இப்ப உள்ள குழந்தைகள்லாம் ஏன் அது இல்லை அப்படின்னா, அப்ப எல்லாம் அது பண்ணுனாங்க. அப்ப அந்த குழந்தைகள்ட்ட அந்த உணர்வுகள் இருந்தது. இப்ப படிக்கிறதெல்லாம் எல்லாம் ஃபார்முலாஸ் தான் படிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே இங்கிலீஷ் படிக்கிறாங்க. இங்கிலீஷ் படிச்ச புள்ள இங்கிலீஷ் பேசும். ரைட், ஓகே. எல்லாம் வேறு மொழிகளை படிக்கும். அப்ப அந்த குழந்தைகள்கிட்ட நீங்க என்ன செலுத்துறீங்களோ அந்த விஷயம் தான் அதுகிட்ட இருந்து வெளியே வரப்போகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எதற்காக இதெல்லாம்? இது பயம். என் குழந்தை இப்பயிலேருந்து தயார்படுத்துற போட்டி உலகம் இது. என்ன பண்ண போறான், எப்படி பண்ண போறான், என்னமா வாழ போறான் தெரியலையே, அவன் எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இப்படியே போனா எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்காது. நீங்க ஒன்றும் பதட்டப்படாம இருங்க. முதல்ல வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க. இந்த வாழ்க்கையை பிரசன்ட்ல முடிஞ்சு போனதை நினைக்காதீங்க. முடிஞ்சு போனது முடிஞ்சு போச்சு. எதிர்காலத்தையும் நினைக்காதீங்க, அது நம்ம கையில இல்லை. ரெண்டுமே மாயை. எது கரெக்ட், இந்த நேரம் நம்ம இங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கோம், இதுதான் சரி, இதுதான் பிரசன்ட். இந்த நேரத்துல நீங்க முழுமையா பிரசன்ட்ல இருக்கு. இப்போ உட்காந்து கடந்த காலத்தை நினைக்கிறது, இப்போ உட்காந்து எதிர்காலத்தை நினைக்கிறது, இது ரெண்ட பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், எதிர்காலம் மோசமா தான் இருக்கும். ஏன் இந்த காலத்தை விட்டுட்டீங்கல்ல, அப்ப அது மோசமா தானே இருக்கும். இதை ஒழுங்கா நீங்க இங்க கரெக்டா பிரசன்ட்ல இதுல இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய காலம் நிச்சயமாக என்ன பண்ணும். இப்ப நீங்க உங்களுடைய நீங்க இப்ப என்ன பண்றீங்க தெரியுமா, கத்துக்கிறீங்க. இது இது இந்த விஷயத்தை எல்லாம் புரிஞ்சு, அதாவது தெரிஞ்சதை புரிஞ்சுக்கிறீங்க, புரிஞ்சதை உணர்றீங்க. இந்த உணர்தல் வரும்பொழுது உங்களால அப்படியே உங்க உடம்புக்குள்ள ஒரு புல் அரிக்க முடியாது. ஆமால, இப்படிதான் நம்ம இருக்கணும்ல அப்படின்னு நீங்க நினைப்பீங்கல்ல. அந்த நினைச்சதுக்கு பிறகு கர்மா பண்ணுங்க, செயலாற்றுவீங்க. இப்ப முன்னாடி செஞ்ச செயலுக்கும் இப்ப செஞ்ச செயலுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, கண்ணாடி கிளாஸ் கையில இருந்தா போட்டுருவீங்க. இப்ப கண்ணாடி கிளாஸ் கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க. அப்படி ஹேண்டில் பண்றதுனால உங்களுடைய செயல்கள் மாறி இருக்குது. உங்க செயல் மாறுறதுனால உங்களுடைய விளைவுகள் மாறும். புரியுதுங்களா? உங்களுடைய விளைவுகள் மாறும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாற்றம் வருமா இல்லையா? அப்போ இந்த விஷயத்த நீங்க எது பிரசன்ட்டோ அதுல பாருங்க. எது நிகழ்காலமோ, எது உங்கள்ட்ட இப்ப இருக்குதோ அந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க. போட்டியை பத்தி யோசிக்கிறது, சுயமா நம்மளுடைய சுயநலமாவே சிந்திக்கிறது. உயிர் மேல நிறைய பேருக்கு பயம். ஐயோ போயிடுமோ, ஏதாவது எங்கேயாவது ஒரு கட்டி வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. உடனே நினைச்சு பயந்து எல்லாம் இதாயிடுறாங்க. நம்ம தான் கன்ஃபார்ம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ பாவங்க அவருக்கு கேன்சர் வந்துட்டுங்க, எப்படி கஷ்டமா இருக்கும், எவ்வளவு சங்கடமா இருக்கும் அவருக்கு பாருங்க, அவர் பாருங்க ஹார்ட் பிளாக் ஆங்க, ஐயோ இதெல்லாம் வச்சுட்டு வந்துட்டாங்க, எப்படி இருக்கும் பாவங்க. என்ன பாவம்? யார் அவருக்கு தேதி குறிச்சது? நீங்க யார் அவருக்கு தேதி குறிக்கிறதுக்கு? இங்க வந்திருக்க எல்லாருக்கும் டேட் உண்டுங்க, கன்ஃபார்ம் டேட் தான் எல்லாருக்குமே, அதுல ஒண்ணும் இல்லை. ஓ அவருக்கு மட்டும்தான் முன்னாடி, அவர் வந்துருச்சுனால முன்னாடி நினைச்சிட்டீங்களோ? அவருக்கு வந்ததுனால முன்னாடி இல்லை, அப்படி வந்ததுன்னு சொல்லி அதை பத்தி ஏற்படுத்தி வச்சிருக்க பயத்தினால அவர் முன்னாடி போறாரு. புரியுதுங்களா? இதெல்லாம் யார் சொன்னது? ஹார்ட் பிரச்சனை அதுவே சரி பண்ணிக்கும். ஆனா அது நம்ம என்ன பண்றோம், நம்மளா பயந்து அதுக்கு ஒரு இதை எடுத்து அதை எடுத்து எல்லாம் பண்ணி நம்ம என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பயத்துல எல்லாருடைய உயிரும் எல்லாருமே இந்த இடத்த, இது வந்து டெம்பரவரி, இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ஒரு ஸ்கூல்ல புள்ள படிக்க போகுது, 1வது படிக்க போகுது.
1வதுலேருந்து 2வது 3வது 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. 5ஆம் வகுப்பு வர்றப்ப அந்த குழந்தை அப்பதான் அங்க ஒரு பற்று வந்துருச்சு. இது ஏன் பள்ளிக்கூடம், இது என்னோட ஸ்கூல், இது என்னோட டீச்சர்ஸ், நான் இப்படிதான் இருப்பேன், நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு. அப்ப 5வதுல அது நினைக்குது, ஐயோ 8வது முடிச்சுன்னு எல்லாரும் போறாங்களே, இல்ல 10வது முடிச்சுன்னு எல்லாரும் இந்த ஸ்கூலை விட்டு போறாங்களே, ஐயோ நான் அப்படி போயிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு பயந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? டேய் சும்மா இப்பதான் நீ அடுத்து நல்ல கிளாஸ் போலாம், அப்பதான் நீ நல்ல வாழ்க்கை வாழலாம், இங்கே இருந்தா நீ என்ன பண்றது சொல்லுவோமா மாட்டோமா? இது உனக்கு உண்மை இல்லப்பா, நீ படிக்கிறது வந்திருக்கா, படிச்சு முடிச்சுட்டு எல்லா குழந்தைங்களும் படிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்கல்ல. அப்ப நீங்க நம்ம என்ன வந்திருக்கோம், பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்திருக்கோம், எல்லாம் கரெக்டா முடிச்சீங்கன்னா பர்ஃபெக்ட்டா எப்ப அவங்க கூப்பிடுறாங்களோ அப்ப போயிடணும், அவ்வளவுதான். அங்க கிளாஸ் இருக்குது, வருஷம் வருஷம் எக்ஸாம் நடக்குது, ஓகே அது முடிஞ்சு நம்ம அனுப்புறோம். இங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு அவங்களே கூப்பிடுவாங்க, டேட் சொல்லுவாங்க, கன்ஃபார்ம் நீங்க முடிச்சிட்டீங்கப்பா, எல்லா கிளாஸ் சக்சஸ்ஃபுல் வந்துருங்க அப்படின்னா போயிட வேண்டியதுதான். நான் இல்ல இங்கேயே தான் உட்காந்துருப்பேன், இது என் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டே உட்காந்துருந்தா உங்க குழந்தைகிட்ட சொன்ன மாதிரிதான், நீங்க அடுத்த இடம் போக முடியுமா? உங்களுடைய முன்னேற்றம் இருக்குமா? உங்க வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா? இருக்காது இல்ல. அப்ப ஏன் அதுக்கு உட்காந்துட்டு இருக்கீங்க, இடம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? அது வர்றபடி வருங்க. அதை நினைச்சிட்டு எல்லாம் இருக்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, ஓ அப்படியா இருக்குமா சார், அதையும் நினைச்சிட்டு இருக்க வேண்டாம், அதையும் நினைச்சிட்டும் இருக்க வேண்டாம். புரியுதுங்களா? நீங்க வாழுங்க, நீங்க நல்லா வாழுங்க, லட்சியத்தோட வாழுங்க, நல்ல ஒரு இது பண்ணுங்க. தவறான புரிதல் வந்துடக்கூடாது. நம்ம சொல்றதுனால ஓ இது எல்லாம் பிக்ஸ்டா அப்ப நான் பேசாம உட்காந்துருக்கேன், அது அது நீங்க பண்ற தவறு. அதுக்காக தான் இங்க கர்மாங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிட்டே இருக்கேன். உணர்தல் எல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, கடவுள் மேல அவ்வளவு நம்பிக்கை, 100% நம்பிக்கை வச்சிருக்கு. போதுமா? நான் ஜெயிச்சிடலாமா? 100% விசுவாசத்தை வச்சுட்டு நான் இப்பொழுது செயல்பட ஆரம்பித்தால் இந்த கர்மாவுக்கு ஏற்ற பலன் சரியாக இருக்கும். 100% நம்பிக்கையே இல்லை, நான் சும்மா செய்யறேன், அதனால எந்த பலனுமே வராது. நம்பிக்கை மட்டும் இருக்குது, ஏதாவது கிடைக்குமா? அப்பயும் இது வராது. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம கிட்ட நம்மளை பற்றிய நல்ல புரிதல் வேணும். அதனால உயிரை பத்தி பயப்படாதீங்க. முதல்ல என்ன வலிச்சா நம்ம அது வலிக்கிறது வலிச்சுட்டு போகணும், அவ்வளவுதான், விடுங்க. அது மேலேயே இப்படி எடுத்து வச்சுட்டே கொத்திட்டே உட்காந்துருக்காது. என்ன செய்யணும், ஓகே அடுத்து என்ன பண்ணணும், அதுக்கு அதை செய்யணும், போயிட்டே இருப்போம். சரியான விஷயங்கள் எடுக்கணும். இந்த பயத்தை வச்சுதான் நம்ம எல்லாருமே வாழ்க்கையை நம்மள என்ன பண்றாங்க, பயமுறுத்தி தான் அவங்களுடைய வணிகமே நடக்குது எல்லாத்துலயுமே. அப்ப அது என்ன ஆகும், அந்த பயத்தினால நம்ம அந்த விஷயத்த பண்ணுவோம். தெளிவான முடிவெடுங்க, எல்லாத்துலயும் தெளிவான முடிவெடுங்க. அடுத்து கவலை, உட்காந்து கவலைப்படுறது, வாழ்க்கையை பத்தி, கல்வியை பத்தி, இன்னும் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி செலவாயிட்டு இருக்கு, என்ன மாதிரி வாழ போறான்னு தெரியல, என்ன வேலை கிடைக்க போதோ தெரியல, என்ன மாதிரியா இவ எங்க போய் வாக்குப்பட போறா, எங்க போய் இந்த பையனுக்கு என் பொண்ணு எங்க எடுக்க போறேன்னு தெரியல, வர்றது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, இதெல்லாம் கவலை. இதை விட இன்னும் மோசமான கவலை இருக்கு நிறைய பேருக்கு. செருப்பு கோயில்ல வெளில போட்டுட்டு வந்து உள்ள போய் உட்காந்துட்டு சாமியை கும்பிட மாட்டாங்க. அந்த செருப்பு கிடைக்குமா கிடைக்காதா, இருக்குமா இருக்காதா, யாரா எடுத்துட்டு போயிடுவாங்களா, புதுசா அந்த செருப்பு வாங்கிட்டு வந்தனே, வந்தது சாமி கும்பிட, ஆனா நினைப்பு பூரா எங்க இருக்குது, செருப்பு மேல இருக்கு. இப்படி வாழ்க்கை முழுவதும் நம்ம ஏதாவது ஒண்ணு நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களால தீர்க்க முடிஞ்ச விஷயத்துக்கு நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்? அதுதான் உங்களால தீர்க்க முடியும்ல. நீங்க என்னைக்காவது இட்லி சுட போறீங்க, நீங்க உங்க சமைக்கிறத நினைச்சு கவலைப்பட்டிருப்பீங்களா? சமைக்கணுங்கிற வேலைக்கு வேணா கவலைப்பட்டிருப்பீங்க, அந்த அந்த விஷயம் தெரியலையே, இதை எப்படி பண்ண போறோமோ அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டிருப்பீங்க. எனக்கு ஒரு பெரிய விஷயம், அதெல்லாம் நான் செஞ்சிருவேன். ஏன்? தெரியும், தெரியும்ல. அப்ப தெரிஞ்சதுனால கவலைப்படுங்க. தெரியாத ஒரு விஷயத்த செய்யணும், அது கவலைப்படலாமா? வேற வழியே தெரியவே தெரியாது, வேற வழியே இல்லை. இன்னும் புரியல, இன்னும் ஈஸியா சொல்றேன். ஒரு பேருந்துல நீங்க ஏறிட்டீங்க, 1 மணி நேரம் டிராவல், ஏறி உட்காந்து பேருந்து புறப்பட்டுருச்சு. இப்ப உண்மை இடையில நிப்பாட்டாத வண்டி, இங்க ஸ்டார்ட் பண்ணி இறங்குற இடம் தான். இந்த டிரைவரு கண்ணா பின்னான்னு வேகத்துல போறாரு. இப்ப உட்காந்து கவலைப்படும், இந்த மனுஷன் போற போக பார்த்தா கவுத்து விட்டுருவாம இருக்கே, எங்கேயாச்சும் காலி பண்ணிடுவாம இருக்கேன்னு நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க நிம்மதியா அந்த 1 மணி நேரம் பயணம் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அது உங்க கையில இருக்கா? அதை மாத்துறதுக்கு உங்க கையில இருக்கா? போய் நீங்க சொன்னா கேட்பாரா அந்த ஆளு? கேட்க மாட்டாரு. அப்ப என்ன பண்ணலாம்? உங்களால மாத்த முடியாததை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, விட்டுருங்க, அக்செப்ட் பண்ணி, நடக்கிறது நடக்கட்டும், கடவுள்கிட்ட விட்டுருவோம், பேசாம தூங்குவோம். அப்படிதான் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. முழிச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு பயமா இருக்கும், அதனால தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எது உங்களால தீர்க்க முடியுமோ அதுக்கு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அது உங்களால தீர்க்க முடியும். எது உங்களால தீர்க்கவே முடியாதோ அதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அதுதான் தீர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு கிடக்க. அப்புறம் எதுக்கு நீங்க அதை கவலைப்படணும்? வேண்டியதே இல்லை. எல்லாமே நீங்க பிரசன்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா இதை பத்தி யோசிக்கவே வேண்டியது. இப்படி ஒரு வார்த்தையே நம்ம பேச வேண்டியது. இப்படி ஒண்ணு இருக்கா, இந்த டாபிக்குள்ளே போக வேண்டியது. உட்கார்ந்து மெனக்கெட்டு கவலைப்படுவாங்க நிறைய பேர். வேற வழியே இல்லாம சாவில போய் உட்கார்ந்தாலும் சரி,
அங்க போய் உட்காந்து அவங்கள்ட்ட ஐயோ என்ன பண்ணுவீங்க நீங்க அப்படின்னு அவங்க ஏற்கனவே பரவாயில்லைங்க வாங்க நல்லா இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல இடத்துக்கு போயிருக்காங்க என்ன பண்றது ஏத்துக்குவோம் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அவருக்கு இப்படி ஆயிட்டா உங்களுக்கே இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லி அவங்களையும் கவலைப்பட வச்சு நம்மளும் அந்த கவலைக்குள்ள போய் இதெல்லாம் தேவையே இல்லை. சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்றதுனால எதனால எல்லாம் வருது இதெல்லாம்? இது எல்லாம் நம்ம மோகத்தினால வர்ற விஷயம். கவலை வர்றது மோகத்தினால. வாழ்க்கையை பத்தி பயம் கவலை ஏன் வருது? வாழ்க்கை மேல உள்ள மோகம். கல்வியில, வேலையில, வாழ்க்கை துணையில இது எல்லாத்து மேலேயும் இருக்கு. உடல் உறுப்புகள். நான் அழகா இருக்கேனா, மூஞ்சி போய் நான் அழகா இருக்கேனா, நான் இப்படி வந்துட்டேனே, அப்படி வந்துட்டேனே, என் கலர் இப்படி ஆயிடுச்சு, என்னோட முடி இவ்வளவு முடி இருந்துச்சு, இப்ப கொஞ்சமா முடி ஆயிடுச்சு. இவன் முடி கொட்டிட்டே இருக்குது, டெய்லி முடி கொட்டிட்டே, டெய்லி அதை பார்த்துட்டே இருக்குது. ஓ இவ்வளவு முடி கொட்டுதா, ஐயோ ரொம்ப கொட்டுது, அப்படி எடுத்து சுத்தி பார்ப்பாங்க. நிறைய இவ்வளவு வந்துருச்சு அப்படின்னு. எதுக்கு தான் கவலைப்படுவா? கொட்டுனா கொட்டுது, கொட்டிட்டு போட்டோம். நீ கொட்டினா கொட்டிக்கப்பா, போப்பா அப்படின்னா வேலை முடிஞ்சுது. கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அழகா இருக்கணும் மூக்கு கொஞ்சம் நீளமா இருந்திருக்கலாம் கண்ணு கொஞ்சம் அழகா இருந்திருக்கலாம் இதெல்லாம் சொல்ல முடியல. அது யாரோட பிரச்சனை? அது பாக்குறவங்களோட பிரச்சனை. உங்களுக்கு என்ன அதை பத்தி? நீ யார் நம்மளை வந்து யார் அதிகமா பாப்பா? இப்ப என்ன யார் அதிகமா பார்த்துட்டு இருக்கீங்க? ஏத்தாப்புல இருக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப யார் பிரச்சனை? ஏன் பிரச்சனையா உங்க பிரச்சனையா? அது உங்களோட பிரச்சனை. அது நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். என்ன பொறுத்தவரையும் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் பாட்டுக்கு நான் இதை தான் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஸ்கிரீனை பார்த்துட்டு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம நம்மளை பத்தி கவலைப்படுறது இந்த உடலை பத்தி அழகை பத்தி கவலைப்படுறது இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் மாத்த முடியாது. இதெல்லாம் வந்துருச்சு அவ்வளவுதான். ஓகே அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏத்துக்கோங்க. நம்ம என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கிறோம் அதுதானே முக்கியம். அதுலதான் கவனமா இருக்கணும். அப்ப அதை விட்டுட்டு நம்ம வேற எதுல இல்லாமோ மோகம் வச்சுக்கிட்டு அதை மேல அந்த இருக்கிற மோகத்தினால அது எப்படி இன்னும் நல்லா இருக்கிறா நிறைய பேர் எப்படி நல்லா இருக்காங்க இந்த மாதிரி நல்லா அதை நினைச்சு இது பண்றது. நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறத விட நல்லா இருக்கிறவங்களை பார்த்து கவலைப்படுறது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம விடணும். சரிங்களா? அதுல இருந்து நம்ம வெளியாகணும். பதட்டம் நிறைய பேர் உடனே என்ன ஆயிடுவாங்கன்னா இந்த மோகம் இருக்கிறதுனால பதட்டம் வந்துடும். இது கிடைக்காம போயிடுமோ இல்ல தப்பா போயிடுமோ இல்ல நேரம் வந்து இதாயிடுமோ நேரம் ஆயிட்டே அப்படின்னு சொல்லி அப்படியே டென்ஷன் அவங்க சீக்கிரம் ஏத்துடுங்க பிள்ளை ஏத்திடுங்க அனுப்பிடுங்க அவரை வேலைக்கு அனுப்பிடுங்க சீக்கிரமா இது பண்ணுங்க எல்லாமே பண்ணுவாங்க. என்ன காரணம்? எல்லாத்தினுடைய அடிப்படை அந்த மோகமும் பற்றும் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்துக்கு மேல ஏதோ ஒண்ணு மேல மோகம் இருக்கும். அதனாலதான் நீங்க அந்த வேலையை அப்படி அவ்வளவு பதட்டமா செய்வீங்க நிதானமா செய்வீங்க எல்லாத்தையும் சரியான நேரத்துல. காலையில 4 மணிக்கு இப்ப எல்லாரும் எழுந்திருக்கீங்களா? 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அழகா இப்ப முடிச்ச உடனே அழகா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க 7 மணிக்கு ரிலாக்ஸா உட்காந்துருப்பீங்க. இதுவே மற்ற நேரமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? 6 மணிக்கு எழுந்திருப்பீங்க. அந்த 5:30க்கு எழுந்திரிச்சு கொட்டந்து குதிச்சு பறந்து எல்லாரையும் இந்த வீடே பதட்டமாகி நிறைய வீடுகள்ல வந்து காலையில 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் அதிர்வலைகள் மோசமா இருக்கும். எல்லாருமே அப்படியே டென்ஷன்லயே இருந்துட்டு இருப்பாங்க. என்ன காரணம்? நீ எழுந்திரிக்கிறத முன்னாடி இருந்துச்சா நிதானமா புறப்பட்டு வந்துருக்கலாம். புறப்படுறதே லேட்டா புறப்பட்டு லேட்டா எழுந்திரிச்சு எல்லாம் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்? அப்ப அதை விட்டுறணும். பரவாயில்ல நான் எப்ப புறப்பட்டேன்னா இப்ப புறப்பட்டு போயிட்டு இருக்கிறேன். அங்க போன 4 பேர் திட்டு வாங்கிக்கோங்க. என்ன காரணம்? நீங்க செஞ்ச கர்மம் அப்படித்தானே இருக்குது. உங்களை யார் லேட்டா எழுந்திரிக்க சொன்னது? அப்ப 4 பேர் திட்ட தான் செய்வாங்க. அப்ப திட்டுனா மட்டும் கவலைப்படுறது. என்ன திட்டுட்டாரு இன்னைக்கு லேட்டா போனது. லேட்டா போனது யாரு தப்பு? அந்த கர்மாவை பண்ணது யாரு? நீங்க தான் பண்ணீங்க அந்த கர்மாவை. நீங்க என்ன பண்ணியிருந்துக்கலாம்? உங்களுக்கு சுதந்திரம் இருந்துச்சுல காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கலாம். யாராவது உங்களை காலைல 5 மணிக்கு எழுதிச்சா கட்டையால அடிப்பேன்னு சொன்னாங்களா? யாருமே சொல்லல. நீங்களா தூங்குனீங்க. அப்ப சுகமா இருந்துச்சு. அப்ப சுகமா இருந்துச்சுல்ல? அதனுடைய விளைவு இங்கதான் தெரியும். லேட்டா போனது போது தான் தெரியும். அப்ப நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மாவையும் சரியா பண்ணணும்னா அதற்கான விளைவு சரியாகவே வரும். சில கர்மாவுக்கு உடனே தெரியும். சில கர்மாவுக்கு கொஞ்சம் லேட்டா தெரியும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. அதனால நீங்க பதட்டப்படாதீங்க. எல்லாத்துலயும் பொறுமையா இருக்கு. சரிங்களா? நீ அது எப்படி வந்துடும் தெரியுமா? அது அந்த மோகம் பற்று இல்லைன்னா இது சாதாரணமா இருக்கும். என் பையன் நல்லா படிப்பாங்க. நிறைய பிள்ளைங்க அதெல்லாம் நல்லா படிச்சுருவாங்க. சூப்பரா படிப்பாங்க. சில பேர் பட்றா நிறைய பேர் இன்னைக்கே நிறைய பேருக்கு வந்து நிறைய பேரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வயிற்று கலகள் எல்லாமே வந்துருச்சு. என்ன காரணம்னா எக்ஸாம் ஆரம்பிக்குதாமா. சிபிஎஸ்சி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இவங்க இப்ப இன்னைக்கு நேற்று வந்து 12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இவங்களுக்கு வயிற்றுக்குள்ள பீதி. ஏங்க எக்ஸாம் எழுத போறது அவங்க தானே. உங்களுக்கு என்ன பீதி? எப்படி எழுத போனானே தெரியலையே. நல்லா எழுதுவார். நீங்க பேசாம இருங்க. நீங்க ஏதாவது பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க நல்லா எழுது. அந்த பிள்ளைங்களை பயப்படுத்தாதீங்க. போமா தைரியமா படி. இதை எப்ப பண்ணிருந்துடணும்? நீங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நான் அப்பெல்லாம் சொல்லிட்டே தான் இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? போட்டு படுத்தி நச்சு பண்ணிருப்பீங்க. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ நல்லா படிப்ப. நீ நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா இதுக்கு போகலாம். ஒருவேளை நீ நல்லா படிக்கலாம் இதுக்கு போகலாம். எதுக்கு போகணும்னு நீ முடிவு பண்ணிக்கோ. நீ பாட்டுக்கு படி. உடனே நான் டிஸ்டர்ப் பண்ணல.
இப்படி விட்டுருந்தா அந்த குழந்தை என்ன பண்ணணும் முடிவு எடுத்துருக்கும். நீ நல்லா படிக்கணும், நீ அதுவாகணும், இதுவாகணும். அது என்ன ஆகணும்னு கூட நம்ம கேட்கறதில்ல. அதுகிட்ட என்ன விருப்பம் இருக்குன்னு கூட கேட்கறதில்ல. அதுக்கு எதை பிடிக்குதுன்னு கூட கேட்கறதில்ல. நமக்கு என்ன பிடிக்குதோ அதுவா தான் அது ஆகும். நம்மளால எதெல்லாம் ஆக முடியலையோ அதுவா ஆக்குறதுக்காக தான் அந்த குழந்தைய பெத்திருக்கணும். அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. அந்த குழந்தை செலக்ட் பண்ணியிருக்கு. இந்த மாட்ட போனா நம்ம உருப்படி ஆகலாம். சரின்னு சொல்லி அது நம்மள செலக்ட் பண்ணி அது இங்க வந்திருக்கு. அத வந்து புடிச்சு வச்சு அமுக்கி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது? நம்ம மாத்துறது. அப்பதான் நீங்க ஐயோ தெரியாம இங்க வந்து விழுந்துட்டோமே. இந்த ஆள போட்டு நம்மள இந்த பாடுபடுத்துறானேன்னு அது நினைச்சிட்டு இருக்கும். சரிங்களா? அதனால அந்த மாரியான வேலைகள் எல்லாம் விட்டுருங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதட்டமாகாதீங்க. எக்ஸாம் எழுத போறவங்க தான் அவங்க தான் அத பத்தி யோசிக்கணும். அவங்களே பதட்டம் அடைய வேண்டியதுன்னு தான் நான் சொல்றேன். அவங்களுக்கே பதட்டம் அடைய வேண்டியது. அப்புறம் எக்ஸாம் யார் எழுதுறாங்களோ அவங்களே பதட்டம் அடைய வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா அத சுத்தி இருக்கிற எல்லாருமே பதட்டமாகி, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் நடக்குது. நீங்க பாட்டுக்கு இப்படி பேசாம உட்கார்ந்திருக்கிறீங்க. உங்களுக்கு பொறுப்பே இல்ல அப்படின்னு அவரையும் பதட்டமாக்கி விடுறது. இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க முதல்ல. ரொம்ப அப்படிதான் என்கிட்ட பேசுனாங்க. பயங்கரமா அப்படிதான் என்ன சரிங்க என்னங்க படிக்கிறாங்க புள்ள? சார் அவன் யுகேஜி படிச்சுட்டு இருக்கான் சார். அட கடவுளே! நான் அந்த அம்மா சொல்றத பார்த்தா ஏதோ 12த் படிச்சு இப்படி ரொம்ப அலட்சியமா இருந்திருப்பான் போலன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவன் கடைசியா என்ன படிக்கிறான்னு கேட்கிறேன் யுகேஜி. அம்மா என்னம்மா இப்படி பண்றீங்க? விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் அப்புறமா சொல்லிவிட்டேன் எல்லாத்தையும். என்னன்னா இன்னைக்கு காலகட்டங்கள் அப்படிதான் இருக்குது. சரிங்களா? அவங்கள மார்க்குக்காக மிரட்டுறது அதெல்லாம். நல்ல பண்புகளுக்காக நீங்க அந்த பிள்ளைங்கள வழி நடத்துங்க. அவங்ககிட்ட நல்ல பண்புகள் இருக்கா? அதுக்காக இது பண்ணுங்க நீங்க. மார்க் அதையே போட்டுட்டு இருந்தா நீங்க மொத்தத்துக்கு பதட்டமா இருக்கும். சரிங்களா? அந்த மாரி ஒரு விஷயத்த விட்டுருங்க. குழப்பம் எல்லாத்துலயும் நீங்க இந்த மாரி விஷயங்கள் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா, ஏன் குழப்பம் வருதுன்னா, அந்த பொருள் மேல நமக்கு மோகம் இருக்கு. அந்த நபர் மேல எனக்கு மோகம் இருக்குது. அந்த வேலை மேல எனக்கு மோகம் இருக்குது. இந்த உயிர் மேல எனக்கு மோகம் இருக்குது. பற்று இருக்குது. இது 2ம் என்னை விட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால, என்னால சரியான முடிவுகள நான் எடுக்க முடியல. அது மேல மோகத்த வச்சுக்கிட்டு என்னால எடுக்க முடியாது. ஏன்? நான் எடுக்கிற முடிவுனால அதை இழந்துருவேனோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ள வந்துருது. அப்ப நான் முடிவ சரியா எடுப்பேனா, அது அது என்னவாயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை வந்துடுறதுனால, என்னுடைய மனமே தெளிவா இருக்கிறதே இல்ல. அப்ப நான் முடிவு எவ்வளவு ஈஸியா எடுக்க மாட்டேன். சீக்கிரமா முடிவு எடுக்கணும்னா எடுக்க மாட்டேன். என்ன காரணம்? ஏன்னா, எனக்குள்ள அந்த குழப்பம் இருக்கு. சாப்பிடுறதுல கூட நமக்கு நெறைய பேர் குழப்பம். என்ன சாப்பிடுறது? எப்படி சாப்பிடுறது? எது நல்ல சாப்பாடு? எதுதான் நல்லது? நெறைய பேர் சொல்றாங்க. இது சாப்பிட்டா நல்லது, அது சாப்பிட்டா நல்லது. இது சாப்பிட்டா நெறைய சத்துக்கள் வரும். நேத்து கூட ஒரு இடத்துல ஒரு மருத்துவர் சொல்லியிருக்காரு. அ அவங்களே உடல் சூழ்நிலை சரியில்லாம இதுல போய் ஜுரத்தோட தீவிரமான இதுல இருக்காங்க. அவங்கள நீங்க அத சாப்பிடுங்க, முட்டைய சாப்பிடுங்க, இத சாப்பிடுங்க. அப்ப சாப்பிடல இல்ல இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு அந்த மருத்துவர். அதுல எல்லாத்துலயும் சத்துக்கள். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? இதுல எல்லாம் சத்துக்கள் இருக்கு. முட்டையில எடுத்தா அந்த சத்துக்கள் இருக்கு. ஆமா, உங்க கட்டை விரல் எடுத்தீங்கனாலும் நெறைய புரோட்டீன் இருக்கும். உங்க முடியில எடுத்தீங்கன்னா நெறைய புரோட்டீன் இருக்கும். இதெல்லாம் எடுத்து சாப்பிடலாமா? நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறோம். ஆன்மீகத்துல இருக்கிறோம். ஆன்மீகம் உங்களுக்கு கிடைக்கணும்னா, தியானம் உங்களுக்கு கைகூடணும்னா, உங்களுடைய மனநிலையில தெளிவு பிறக்கணும்னா, உங்களுக்கு ஆப்ஷன் நான் தரேன். நீங்க தான் முடிவு எடுத்துக்கணும். உங்களுடைய உணவு சாத்வீக உணவாக இருக்கணும். இல்லைங்க நான் சாத்வீக உணவுல இல்லங்க. தாமச உணவு இல்லன்னா ரஜோ உணவுல தான் இருக்கிறேன். அப்படின்னா இது உங்களுக்கு கிடைக்காது. டச் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு புண்ணியத்தினால இதுக்குள்ள இருக்கிறீங்க. சரிங்களா? அது அது உங்களுக்கு கைகூடணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த சாத்வீக உணவுன்னா என்ன? முதல் நிலை தாவரங்களில் இருந்து வரக்கூடிய உணவு. அதாவது அது வந்து அது 2, 3 பாவப்பதிவுகளோட வராது. புரியுதுங்களா நான் சொல்றது? அதாவது தாவரம் எந்த ஒரு உயிரையும் கொன்னு அது சாப்பிட்டு அது உடல வளர்க்கல. அது என்ன பண்ணுது? டைரக்ட்டா அது சூரிய ஒளியில இருந்தும், காற்றில இருந்தும் தனக்கான உணவை சேமிக்குது. அந்த உணவு மூலியமா அது யாரையும் கஷ்டப்படுத்தாம அது செய்யுது. அது ஒரு நல்ல உயிரினம். நீங்க ஆடு சாப்பிடுறீங்க, இல்ல மாடு சாப்பிடுறீங்க, இல்ல வந்து மீன் சாப்பிடுறீங்க. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, வேறொரு உயிரினத்த கொன்னு சாப்பிடுது. அப்ப அந்த உயிர கொல்லும் பொழுது ஏற்படக்கூடிய அத்தனை பாவை பதிவுகளும் இந்த உயிர் மேல இருக்கும். ரைட்டா? 1லேருந்து 2ஆ மாறுனுச்சா, அந்த உயிரு எந்த உயிர இது தின்னுச்சோ, அந்த உயிர் எத தின்றுக்கும்? தாவரத்த தின்றுக்கும். அதுவே ஒரு தப்பு தான். அதுவே ஒரு பாவம் தான். ஒரே பதிவு. அடுத்து 2, அடுத்து 3. இந்த 3, 4 கடந்து போன அத்தன உயிரினத்தையும் யாரு சாப்பிடுறானோ, அவனுக்கு அத்தன பாவ பதிவுகளும் இவனுக்கு வந்து சேரும். அத்தன குணாதிசயங்களும் இதுக்குள்ள வரும். அப்ப என்ன அது? அது சாத்வீக உணவா வராது. அப்ப சாத்வீக உணவுக்குள்ள நீங்க இருந்தா, இதெல்லாம் கைகூடும். உங்க முடிவு நீங்க எடுத்துக்கோங்க. எதுல வேணா இருந்துக்கும். சார் அப்ப சைவம் சாப்பிடுறது தான் கரெக்ட்டா? அசைவம் எது கரெக்ட்லாம் கிடையாது. உங்களுக்கு எது இது இது செஞ்சா இதெல்லாம் நல்லது. இது செஞ்சா இப்படி இருக்கும். உங்களுக்கு எது வேணும்? உங்களுக்கு அது கரெக்ட்ன்னு பட்டுச்சுன்னா, அதுல இருப்பீங்க. இது கரெக்ட்ன்னு பட்டுச்சுன்னா, இதுல இருங்க. சரிங்களா? அப்போ இந்த சாப்பிடுறது குறித்தெல்லாம் நீங்க குழப்பமே வச்சுக்க வேண்டாம். வாழ்க்கை குறித்து குழப்பம்.
என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதே மாதிரியான விஷயங்களை நீங்க எப்பயுமே வச்சுக்காதீங்க. அப்ப இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா நம்மளுடைய மோகம், நம்ம கிட்ட இருக்கிற அந்த மோகம் பற்றுனாலதான் வருது. இதனால நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா செயல்களை ஒழுங்கா பண்ண முடியாது, கவனமா இருக்காது. எந்த வேலையை செய்யும் போதும் நமக்குள்ள ஒரு எரிச்சல் இருந்துட்டே இருக்கும், வெறுப்பு, வெறுமை. இந்த உணர்வுகளோட நீங்க அதை செஞ்சீங்கன்னா அந்த செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கும், நல்லாவே இருக்கு. நான் வந்து ஒரு என்னுடைய பையன் மேல ரொம்ப மோகமா இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவன் தான் எனக்கு அவனை நான் எங்க விட மாட்டேன், ஃப்ரீயா விளையாட விட மாட்டேன். ஏன் விளையாட போனா வெளியில போய் கெட்டு போயிட்டானா என்ன பண்றது? நம்பிக்கை இல்லை எனக்கு அவன் மேல. இந்த மோகம் வந்து அதையெல்லாம் தடுக்கும். உண்மையான அன்பா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஓ தங்கக்குட்டி வாங்க, நீ போய் விளையாடுறீங்க, நல்லா போய் விளையாடு. ஆனா இந்த மாதிரி பார்த்துக்கோ, இந்த மாதிரி பிள்ளைங்களோட பழகிக்கோ, இந்த மாதிரி இதை பார்த்துக்கோ, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ போய் நல்லா விளையாண்டுக்கோ. இப்படி அனுப்புறது தான் உண்மையான சுதந்திரம், அன்பு. நம்ம என்ன பண்ண மாட்டோம், அது மாதிரி வெளியே விட மாட்டோம். குழந்தை புள்ளைய பிடிச்சி அடைச்சு 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 வைக்கிறது. அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா, அவன் இதை கேட்டு மீறி ஏதாவது செய்ய போனா நமக்கு எரிச்சல் வரும். அவன் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணா எரிச்சல் வரும். அப்ப கொஞ்ச நாள் அது வெறுப்பா மாறும். அப்புறம் என்னை வளர்த்து போயிடும், வெறுமையாடி என்ன வாழ்க்கை, என்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்றதை கேட்க மாட்டேங்குது. நீங்க போட்டு அமுக்கி வச்சதனுடைய விளைவு அதெல்லாம். அப்ப அதனால என்ன பண்ணணும், அந்த மாதிரி நீங்க உங்களை சுத்தி நீங்க என்ன பண்றீங்க அதை பாருங்க. சரிங்களா? நம்பிக்கை இல்லாத தன்மை. ஏன்னா இந்த விளைவுகள், நீங்க இது மாதிரி தப்பு தப்பா பண்ணதுனால ஏற்பட்ட விளைவுகள் இருக்கு இல்லையா, அந்த விளைவுகளால உங்களுக்கு நம்பிக்கை ஏற்கனவே இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் குறைய ஆரம்பிச்சு. நீங்க எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க, அது நடந்திருக்காது. ஏன்னா நீங்க எதிர்பார்த்ததே தப்பு. முதல்ல எதிர்பார்த்துட்டீங்க, அது நடக்காம போனுச்சு அப்படின்னா அதுக்காக என்ன, அது உங்களுடைய நம்பிக்கை குறைஞ்சிடும். இப்ப கடவுள்கிட்ட வேண்டுறாங்க, நான் தான் சொன்னேன்ல, இது கீழே விழுந்துருச்சு, விழுந்தும்போது உடஞ்சிருச்சு, கடவுள் இப்படி இருக்காரு, என் புது பொருளை உடைச்சிட்டாரு. கடவுளை உடைச்சாரு, அவரா தூக்கி போட்டாரு. நீங்க வச்சுக்கல, நீங்க சரியா ஹேண்டில் பண்ணல, அது உடஞ்சது. அப்ப எதிர்பார்ப்பு நடக்கல, போய் வேண்டது ஒண்ணு, கடவுள்கிட்ட எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி. கடவுள் அதுக்காக இருக்காரு. இப்ப தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே கடவுள் எதுக்காக இருக்காருன்னு. இருந்தாலும் நம்ம அதை வேண்டும், அது கிடைக்கலன்னா கடவுளே என்ன வேண்டாம், கடவுளே இல்லைன்னு சொல்லி. ஏன், நீங்க எதிர்பார்த்தது நடக்கல, நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. அதனால நான் கடவுள்கிட்ட வேண்டி வேண்டி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ ஏதாவது ஒரு பொருள் மிஸ் பண்ணிட்டோம், அந்த பொருள் மேல நீங்க கிடைச்சும் நம்பிக்கை பண்ணீங்க, ஸோ விரும்புறீங்க, ஓகே கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கணும்ன்றதா வந்துட போகுது, கிடைச்சிட போகுது. கிடைக்கல, கடவுள் எல்லாத்தையும் எல்லா கடவுள்டையும் வேண்டிதான் பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, ஒன்றும் கிடைக்கலைங்க, எல்லாம் சும்மாங்க போங்க. அப்ப நம்பிக்கையின்மை குறை வந்துடும். என்ன காரணத்தினால, உங்களுடைய அனுபவங்கள்னால. இந்த அனுபவமே நீங்க தப்பு தப்பா பண்ணதுனால வந்த அனுபவம் தான். அந்த அனுபவத்தை வச்சு நீங்க ஒரு முடிவெடுப்பீங்க. சரிங்களா? உண்மையான அன்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அகத்தை நேசிப்பு. நம்மளுடைய அழகை பார்த்து இல்லைங்க, உள்ளுக்குள்ள அவங்க எவ்வளவு அன்பா இருக்காங்க, என்ன சார்ந்த குணமா இருக்காங்க, எவ்வளவு மற்ற உயிர்கள் மேல மதிப்பு வச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தரையும் எப்படி அவங்க நினைக்கிறாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க, அந்த ஆளுக்குள்ள மோசமான ஆள் தெரியுமா, அவர் இப்படி தெரியுமா இருக்காரு, அப்படி தெரியுமா இருக்காரு, இப்படியா இருக்கிறாரு, அப்படியா இருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பா அடுத்த ஆள்கிட்ட பேசும்போது நம்மளை பத்தி சொல்லுவாங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோ. இந்த பண்புங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட போய் பேசுறது, கம்ப்ளைண்ட் பண்றத, கிரிட்டிசைஸ் பண்றது, சரிங்களா, கேலி பண்றது, இல்லைன்னா அவங்கள பத்தி குறை சொல்றது, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க இது மாதிரி சொல்றதுனால அவருடைய வெளி தோற்றத்தை பாக்குறது. அப்ப இதுலயே தெரிஞ்சு போடுது, இவங்களுடைய அகம் சுத்தமா இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போகுது. உண்மையான அன்பு அகத்தை தான் நேசிக்காது, அது வெளியில இருக்கிற எதையுமே பார்க்காது, ஆன்மாவையே உணர்வது, அந்த ஆன்மாவை அதை ஃபீல் பண்ணும். அப்படிப்பட்டவங்க நமக்கு முன்னாடி வர்றாங்கன்னா நம்மளுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும். என்ன காரணம், ஸோ இது ஆன்மா கூட கனெக்ட் ஆகும். உண்மையான அன்பு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஒருத்தரை வெறுத்துக்கிட்டே இருங்க, அவர் உங்ககிட்ட வரவே மாட்டார். அவருக்கும் உங்களை பிடிக்காது, ஆட்டோமேட்டிக்கா அவருக்கும் உங்களை பிடிக்கும். ஏன்னா நீங்க உள்ளுக்குள்ள வச்சிருக்க விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? அதுதான் நான் ஒரு ஸ்டோரி ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன். எகைன் உங்களுக்கு என்ன சொல்றேன். ஒரு முனிவர் உட்கார்ந்து ஒரு ஆற்றுக்கரையில தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நோக்கம் கடவுளுடைய தவம் பண்றது மட்டும்தான். நிறைய பறவைகள் அவர் மேலையெல்லாம் வந்து உட்காந்துட்டு அப்படியே அழகா போயிட்டே இருக்கும். இவர் பாட்டு தவம் மட்டும் பண்ணிட்டே இருக்காரு. அந்த ஏரியாவில் குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. பாதி எங்க பாரு, இந்த பறவை பிடிக்கலன்னு ட்ரை பண்றாங்க, பிடிக்க முடியல. அப்பதான் அவன் சொன்னேன், எங்க பாரு அந்த தாத்தா உட்காந்துருக்காருல்ல, அந்த தாத்தா மேல எல்லாம் அதெல்லாம் உட்காந்துருக்கு, நம்ம தாத்தாட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை பொழுது ஆனோன்னு எழுந்திரிச்சு போவார். காலையிலேருந்து மாலை வரை அந்த ஆட்டுக்கரையில உட்காந்து தியானம் பண்ணுவார். தாத்தா எனக்கு உங்க பயில உட்காந்துருக்குல்ல அந்த பறவை எங்களுக்கு பிடிச்சி கொடுங்க அப்படின்னு. ஐயோ தம்பி அதெல்லாம் பாவம், அது ஒரு நல்ல உயிரினும், அது பாட்டுக்கு இருக்குது, ஃப்ரீயா இருக்கட்டும், சுதந்திரமா இருக்கட்டும், அதை பிடிக்கலாம் கூடாது அப்படிங்கிறார். உடனே அவன் என்ன சொல்றான், இல்ல தாத்தா நாங்க விளையாடணும், அதுக்காக தான் கேட்கணும் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா எங்களுக்கு பிடிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்கறான். சரி ஓகே பார்க்கலாம்னு போயிட்டாரு. அந்த போய் நைட்டு படுத்தோடனே அன்னைக்கு ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா என்ன நினைக்கிறேன்னா, இந்த பிள்ளைங்க வந்து விளையாடுறது என்ன கேட்கறாங்க, சரி பிடிச்சி கொடுக்கலாம், இதுல ஒன்றும் தப்பு இல்லை, அவங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லி அதை பத்தியே சிந்தனை பண்ணிட்டே இருக்கேன்.
அடுத்த நாள் உட்காந்து தியானம் பண்றாரு. அவருடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா எப்படியாவது வந்தோடனே பிடிச்சி கொடுத்தோம்னு நினைச்சிட்டே இருக்காரு. இன்னைக்கு ஒரு பறவை கூட அவர் மேல வந்து உட்காரல. ஏன்? இவ்வளவு நாள் அவர் சிந்தனை தியானத்துல இருந்துச்சு, அதை பத்தி யோசிக்கல. இன்னைக்கு பறவையை பிடிக்கணுங்கிறத நைட்ல இருந்து தாட்டு போட்டார்ல, இந்த வைப்ரேஷன் அந்த பறவைக்கு தெரிஞ்சிருச்சு. உங்க மனசுக்குள்ள நினைச்ச விஷயம் எப்படி பறவைக்கு தெரிஞ்சதோ அதே மாதிரிதான் ஒருத்தரை பற்றி நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்கனாலே அந்த உணர்வு, அந்த வைப்ரேஷன் அடுத்தவர்களுக்கு தெரியும். அதனால அவங்களுடைய ரியாக்ஷனும் மாறும். அங்கேயே ரியாக்ஷன் மாறினுச்சுன்னா இங்க ஏற்கனவே இருக்கு, அதனால அது மாறிடுது. நான் அப்படிலாம் இல்ல அதான் ஃபர்ஸ்ட் நான் இப்படி நினைக்கிறதுக்கு அவர் தானே காரணமா இருக்கலாம். இப்படி எல்லாம் முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா கோழியிலேருந்து முட்டை வந்தான்னு கேட்கிற கதையாயிடும். முதல்ல நீங்க எப்படி இருக்கும், நீங்க நல்லதா நினைங்க. ஓகே, அவர் எப்படின்னா இருந்துட்டு போட்டோம். நீங்க நல்லதா நினைங்க. அப்படி நினைக்கிறத உங்களால மாற்ற முடியும். ஒருவேளை அவர் தான் மோசமா நினைச்சாரு, அதனாலதான் நீங்களும் மோசமா இருந்துட்டு போட்டோம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களுடைய இயல்பையே மாத்துங்க. நான் எப்பயுமே நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த இயல்புக்குள்ள வந்துருங்க. அப்ப நல்லது சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து மாற்றம் வந்துடும். உண்மையான அன்பு சுதந்திரத்தை கொடுக்கும். முழு இயல்பையும் அது உணரக்கூடியதா இருக்கும். அந்த அந்த பொருளோட அந்த நபருடைய எல்லா இயல்பையும் உணரும். உள்நோக்கம், அதோட உள்நோக்கம் என்னவா இருக்கணும்னா அந்த உயிருக்கோ அந்த பொருளுக்கோ அந்த சூழலுக்கோ நல்லது நடக்கணும்னு மட்டும்தான் நினைக்கும். அதுதான் உண்மையான அன்பு. அந்த நல்லது நடக்கிறதுக்காக அதை பிரிய வேண்டி வந்தாலும் பிரியும், அதை தியாகம் பண்ண வேண்டி வந்தாலும் தியாகம் பண்ணும். ஏன்னா நல்லது நடக்கணும், அதுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறது பேர் தான் உண்மையான அன்பு. சரிங்களா? அப்ப இந்த ஒரு புரிதலோட நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு மோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில எங்க எல்லாம் பண்றோமோ, இது நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட் என்ன பேர்ல கொடுக்குது நம்ம கிட்ட? அன்புங்கிற பேர்ல நம்மள்ட்ட கொடுத்துட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருப்போம், நம்ம குழந்தை மேல அன்பு வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. அதே பேரண்ட் வயசான சொல்லுவாங்க, என்னை வந்து நான் சின்ன வயசுல உன்னை எப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டேன் தெரியுமா, என்னென்னலாம் பண்ணாது, இன்னைக்கு என்ன நம்மளை மதிக்குதா, எப்படி உதாசீனப்படுத்துமா? இதுக்கு பேரு அன்பு இல்லை, இதுக்கு பேரு வணிகம். நீங்க என்ன செய்வான்னு பார்த்தா உங்க குழந்தைக்கு இப்ப செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு வயசான உங்களுக்கு காப்பாற்றுவான்னு நினைச்சு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா இதுக்கு பேரு வணிகம் தான் சொல்லணும், இது அன்புன்னு சொல்லக்கூடாது. இந்த குழந்தைய நான் சரியா வளர்க்கணும், இது ஏன் குழந்தை, நான் இப்படிதான் பண்ணுவேன், இதுக்கு நல்லதை மட்டும் சொல்லுவேன், நல்லதை சொல்லி வளர்ப்பேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது எப்படியோ வாழ்ந்துட்டு போகட்டும். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க முழு சுதந்திரம் கொடுத்துட்டீங்க, நாளைக்கு கண்டிப்பா அது உங்களை நல்லதான் வச்சுக்கும். நீங்களும் கால்குலேட்டிவா இருந்தீங்க, அதுவும் அதே மாதிரியே இருக்குது. வேற ஒண்ணும் இல்லை. நீங்களும் கணக்கு போட்டு வளர்த்தீங்க, அது கணக்கு போடுங்க. எங்கேயாவது பறவைகள் வந்து குஞ்சு வச்சு அதுக்கு பாருங்க மாத்தி மாத்தி அப்பா அம்மா 2 பேரும் இறைய விட்டுறாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, இந்த குஞ்சு வளர்ந்து அதுக்கு பறக்க கத்து கொடுக்குறாங்க, பறந்து போயிடுது. இந்த 2 அப்பா அம்மா உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்களா? அதோட வேலை அவ்வளவுதான், முடிஞ்சது. அந்த உலகத்துல இந்த பார்ட்டை அவங்க பண்ணிட்டாங்க. அது இப்ப பின்னாடியே போய் நீ எப்படி இறை எடுக்கிற, என்ன மோசமா இறை எடுக்கிற, இப்படி கொத்தி கொத்தி எடுக்கலாமா, அந்த பூச்சியெல்லாம் பிடிக்கிற தொண்டைக்குள்ள போய் அடைச்சிக்கினா என்ன பண்றது அப்படின்னு போய் கேட்டுட்டே இருக்குமா? முடிஞ்சது, அதோட வேலை முடிஞ்சு போச்சு. நீ என்னவோ அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை போய்க்கோ. பண்ணுதான் பண்ணலையா? நம்ம மட்டும் என்ன பண்றோம்? பின்னாடியே 20 வயசு ஆனாலும் பின்னாடியே நிற்கிறோம், 50 வயசு ஆனாலும் பின்னாடி இப்ப இதை செய்ய அதை செய்ய அதை செய்ய அவன் மொத்தத்துக்கு ஏன்டா வந்து இங்க மாட்டணுங்கிற அளவுக்கு இருக்கு அவங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாம முழு சுதந்திரத்தை கொடுங்க. உண்மையான அன்பை நம்மளுக்குள்ள ஒரே நாள்ல கொண்டு வந்துட முடியாதுங்க. ஸோ இந்த பயிற்சிகள்ல இது மாதிரியான விஷயங்களை நிறைய நீங்க கேட்டு கேட்டு பார்த்து உங்க வாழ்க்கையில இதே சதா இந்த விஷயங்களுக்குள்ள நம்ம இருந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மள்கிட்ட சரியான மாற்றம் வரும். சரிங்களா? உடனடியான மாற்றம் ஒரே நாள்ல வந்துடாது. இதை கேட்க நினைச்சிருக்கீங்களா, அதுக்கே கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இதை நீங்க அட்டன் பண்ணிருக்கிறீங்களா, அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு முழுமையா உள்ள போயிருந்துச்சுன்னா அதுக்கும் நன்றி சொல்லுங்க. நம்மளுக்காக இவ்வளவு நேரம் இந்த கருவிகள்லாம் நமக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. சரிங்களா? இதோட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மோகம் அப்படிங்கிற இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா எனக்கு ஆடியோ போடுங்க, கண்டிப்பா அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க அன்புடன், வளர்க.